அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது அபூ தமாம் அதாவது நமது ஆர்வத்தை புரிஞ்சு கொள்றதுக்கான சில அடிப்படைகள் இருக்கணுமே, உள்ளம் ஏன் இந்த மாதிரி தடுமாறுது அப்படின்னு சொல்லி. அதுல அபூ தமாம் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், வலம் அரஃபி உயூபின் நாசி ஐபன் க நஃப்ஸில் காதிரீன அல தமாமி. மக்கள்ல நான் கண்ட குறைகளிலேயே நல்ல பூரணமான திறமையானவர்கள் முடிக்க முடியாமல் தடுமாறுகின்ற குறை போன்ற ஒரு குறை நான் காணவில்லை. எப்படி? கனக்ஸில் காதிரீன அல தமாமி, நல்ல திறமையானவர்கள், சக்தி உள்ளவர்கள், எல்லாம் ஏழுமானவர்கள், உன்னை கம்ப்ளீட் பண்ண முடியாமிக்கிறாங்களே, இது மாதிரி ஒரு குறையை நான் என்ன செய்யல, காணவில்லை. அப்படின்னா இது அந்த காலத்திலிருந்து எல்லா திறமையானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அந்த கவிதையிலே அவர் சொல்கிற நேரத்தில் வலம் அற அதாவது ஃபி உயூபின் நாசி ஐபன் கனக்ஸில் காதிரீன அல தமாமி, மக்களுக்கு மத்தியில் உள்ள குறைகள்ல பூரணமானவர்கள், சக்தி உள்ளவர்கள், திறமையானவர்கள் ஆரம்பிச்ச வேலையை முடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்களா, இது மாதிரி ஒரு குறையை நான் என்ன செய்யல, ஒரு பெரிய ஒரு குறையை நான் காணல, இதுதான் மிகப்பெரிய குறையாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் நம்ம இந்த பகுதி அதாவது மனிதனுக்கு இப்படி ஒன்று வரலாற்று ரீதியாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்குது, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லுகிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துடைய இயல்பை சொல்ற நேரத்தை எப்படி சொல்றான், வலம் நஜித் லஹு அஸ்மா, அவர்கிட்ட ஒரு உறுதியை நாம் காணவில்லை என்றான். அவ்வலுல் பஷர், மனிதர்களுடைய முதலாவதான அந்த மனிதருடைய இயல்பு அல்லாஹ் சொல்ற டைம்ல வலம் நஜித் லஹு அஸ்மா, ஒரு விஷயத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதியை நாம் என்ன செய்யவில்லை, அவரிடத்தில் காணவில்லை. அந்த இயல்பு அப்படித்தான் என்ன செஞ்சது, இருந்தது அப்படி என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம் என்ன அப்படி என்றால், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று முதலாக தெரிஞ்சுக்கிறோம். பிரச்சனை ஏற்றுக்கொண்டால் தான் அதுக்கு தீர்வு என்ன செய்யும், மனிதனுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகின்ற பொழுது ஆரம்பத்தில் திறமையானவர்கள், நல்லவர்கள், உறுதியானவர்கள், விளக்கமுள்ளவர்கள் எல்லாரும் சமனா தான் இருப்பான். டிஃபரெண்ட் ஆகுற முடிக்கிறதுல தான் ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் நின்று எந்த கிளாஸை நீங்க அறிவிங்க பாப்பா, எப்படிப்பட்ட கிளாஸை நீங்க அறிவிச்சாலும் ஒரு 100 பேர் சேர்ந்துருவாங்க. ஒரு 100 பேர் என்ன செஞ்சிருவாங்க, சேர்ந்துருவாங்க. இறுதி நிலை எப்படி இருக்கும், இறுதி நிலை ஒரு 3 பேர்ல, ஒரு 5 பேர்ல, 6 பேர்ல வந்து நிற்கும். அதுக்கு பின்னால நம்ம கல்வியுடைய சிறப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் ஊற்றத்தை பார்க்கிறோம். அதாவது இமாம் சுஃபியான் தௌரி அல்லது அப்துல்லா பாரக் ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அவருடைய ஊருக்கு ஒருத்தர் போறாரு விசிட் பண்ண, அவருடைய மஜ்லிஸ்ல ஒரு 29 பேர் என்ன செய்யறாங்க, இருந்து கண்டிக்கிறாங்க. அப்துல்லா பாரக் போன்ற சுஃபியான் தௌரி போன்ற அறிஞர்கள் வேற ஊருக்கு வரமாட்டாங்களாண்டு அங்க மக்கள் எல்லாம் என்ன ஹதீஸ் படிக்கிறதுக்காக அவ்வளவு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊர்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்து அவர் கேட்கிறார், என்ன இவற்றை இவ்வளவு கிரௌட் தான் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அவர் சிம்பிளா என்ன சொன்னா, ஃபஅலம் அன்னஹு ஃபضل, அறிந்து கொள் இது அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு. அப்படின்னா என்ன, நாடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த இது என்ன செய்யும், போய் கிடைக்கும். அதனாலதான் 10 பேரை உட்கார வச்சுக்கிறார். எல்லாருமே உட்கார்ந்தா அது சிறப்பு அல்லது, எல்லாருமே உட்கார்ந்தா அது சிறப்பாக இருக்காது என்று விளக்கம் சொல்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த பகுதி மிக முக்கியமாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு இடம். இப்படி ஒரு பலகீன மனிதனுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அதாவது அவனுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்களால அவன் எடுக்கக்கூடிய முடிவில் நிரந்தரமாக எடுக்க முடியாம, தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹ் ரப்பல் இதை இப்ப இரண்டாவது கட்டம், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு இயல்பு நிலையை எப்படி நிர்வகிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய இந்த செய்திகளை பேசி இருக்கிறோம். என்றாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் அந்த பகுதிகளை திருப்பி நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி பொதுவான ஒரு சப்ஜெக்ட், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போற நேரத்தில், ஹைபருக்கு போகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத பனு குரைலாவுக்கு போகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆக்கள் உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். ஒரு செய்தியில வருது அதாவது அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹலா. அந்த இடத்துல ஹஸன் அல்ல, ஹஸ்ன். அதாவது அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா, யா அல்லாஹ் நீ இலகுபடுத்தியதை தவிர வேற எதுவும் இலகு கிடையாது, நீ இலகுபடுத்தியதை தவிர வேறொன்றுமே இலகு அல்ல, செய்ய முடியாதுதான், எல்லாமே கஷ்டம்தான். நீ லேசுபடுத்தியதை தவிர, இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். நீ லேசுபடுத்தினால்தான் லேசு கூட எனக்கு லேசு, இல்லைன்னா அந்த லேசும் எனக்கு என்ன செய்யும்,
கஷ்டமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். எனவே லா சஹல இல்லாமா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன, நீ நாடினால், நீ விரும்பினால் ஒரு மலை குன்றாக இருக்கக்கூடிய அந்த கட்பாறையை கூட சஹலா, ஒரு மணல் மேடாக என்ன செய்து விடுவாய், நீ மாற்றி விடுவாய். அந்த இடத்துல கவலை அல்ல. வஅன்த தஜஅலுல் ஹஸ்ன, சிரமங்களை லேசாக்கி விடுவாய், சிரமங்களை எல்லாம் என்ன செய்வாய், லேசாக்கி விடுவாய். அப்ப இது டைரக்ட்லி நம்ம நினைக்கக்கூடிய பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹலா. ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான ஆயுதம் துஆ. அதை பிரார்த்திக்கத்தான் அந்த உள்ளம் இலகுவாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக கேட்ட துஆ என்னன்னு சொன்னா இந்த துஆ. அது அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். அங்க வல் ஹஸன், அதாவது ஹம் ஹஸன் என்றது இரண்டு விதமான கவலைகள், மனிதனை இயலாமலாக்கக்கூடிய கவலைகள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். ஒன்று கடந்த கால கவலை, இன்னொன்று நமக்கு நடக்க போகின்ற முஸ்தக்பல், எதிர்காலத்தை நினைத்து வரக்கூடிய கவலை. அல்லாஹும்ம இன்னி, ஹம்முக்கும் ஹஸனுக்கும் மொழியில் அப்படி வித்தியாசம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அது வருவதனால இந்த ரெண்டு பிரிச்சு என்ன செய்கிறது, வித்தியாசம் சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல். வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுன், இந்த மூன்றுமே இயலாமையோடு சம்பந்தப்பட்டது. வல் அஜ்ஸ் அப்படின்னா இயலாமை, செய்ய முடியாமல் போவது. அஜ்ஸுக்கு வரைவிலக்கணம் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்வாங்கன்னு சொன்னால், ஆர்வமான ஒன்றை உனக்கு முடியுமாக இருந்தும் செயலாற்றுவதற்குரிய உற்சாகமின்மை, அதான் அஜ்ஸ். ஆர்வமான ஒன்று, உனக்கு விருப்பமான ஒன்று, அதுக்கான ஆற்றல் உன்கிட்ட இருக்குது, ஆனா செயலாற்ற உற்சாகம் உனக்கு என்ன இல்லை. இதுதான் இந்த அஜ்ஸ் என்றது. அது ஒரு மிகப்பெரிய பலகீனம். ஒரு மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று, அதுக்குரிய சக்தியும் உன்கிட்ட இருக்குது, ஆனா உன்னால என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாமல் இருப்பது. அப்ப இது நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய துஆக்கள் உண்டு. வல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனம். அடுத்தது என்ன, சோம்பேறித்தனம். அப்ப வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுன், கோழைத்தனம். அடுத்ததாக கோழைத்தனம், அதாவது செய்யறதுக்குரிய ஆர்வமிக்கு, உற்சாகமிக்கு எல்லாம் இருக்கு, பயம். அந்த இடத்துல என்னது, பயம் இருக்கு. வதல இத்தைனி வகலபத்திர் ரிஜால், கடன் நெருக்கடி, மற்றவர்கள் என்னை மிகைத்து விடல், மற்றவர்கள் என்னை மிகைத்து விடல் என்ற இந்த துஆவை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளம் சார்ந்தது. நீங்க சொன்னதை பாத்தீங்கன்னா உள்ளத்துல வரக்கூடிய பலகீனமான எண்ணங்கள் சார்ந்த ஒரு விஷயம். இந்த பிரார்த்தனை நம்மிடத்துல அடிக்கடி இருக்க வேண்டும். நம்ம இந்த ரமலானை அணுகுகிறோம், ரமலானை வணங்குவதற்காக எத்தனையோ முடிவுகள் எடுத்திருப்போம், குர்ஆனை ஓதணும் என்று முடிவு எடுத்திருப்போம், அதாவது 2-3 தடவை முடிக்கணும் என்று முடிவு எடுத்திருப்போம், ஹதீஸ்களை படிக்க முடிவு எடுத்திருப்போம், இபாதத்துகளுக்கு முடிவு எடுத்திருப்போம், நிறைய தான தர்மங்களுக்கு முடிவு எடுத்திருப்போம், பல பாவங்களை விடுவதற்கு முடிவு எடுத்திருப்போம். இதெல்லாம் செய்யணுமாக இருந்தா உள்ளத்துல என்ன செய்யணும், அந்த ஆர்வம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகலாக செயல்பாட்டில் நபி அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். இந்த பலகீனம் மனிதனுக்கு வரலாம் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு, இது முதலாவது அம்சம். அதாவது இரண்டாவது பகுதியில முதலாவது அம்சம் ரசூலுல்லாஹ்வோட பிரார்த்தனை.